நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கட்சி காலி, கண்ணீர் சிந்திய திருமாவளவன். இந்த விசிகாவை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் பலவீனம் அடைந்திருக்கிறது. இப்படி பலவீனம் அடையத்துக்கு யார் காரணம்? இப்படி பலவீனம் அடைந்திருப்பதை திருமாவளவன் அவர்கள் கண்டுகிட்டாரா இல்லையா? அதை சரி செய்வதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கின்றார்? உண்மையாகவே பலவீனம் அடைந்து விட்டதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துடன் பாத்தீங்கன்னா அதை உங்களுக்கு விளக்குகின்றேன். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்களா? கிடையாது. நிர்வாகிகள் தான் இருப்பாங்க. அந்த நிர்வாகிகள் கூட வயதுல மூத்தவர்கள் தான் இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு இளைஞர்களும் வரதில்ல, இளம் தலைமுறையை சார்ந்த நிர்வாகிகளும் இருப்பதே கிடையாது. ஆனாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை இறுக்கி பிடிக்குது, கூட்டணிக்குள்ள நீ இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு. ஆனால் விசிகாவுக்கு தொண்டர்கள் இருப்பதாக சொல்றாங்க, நிர்வாகிகளும் இருப்பதாக சொல்றாங்க, இளைஞர் பட்டாளமும் விசிகாவுக்கு இருப்பது போல சொல்றாங்க. ஆனால் விசிகாவை திமுக கண்டுக்கவே இல்லைங்களே. இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பீகார் தேர்தலுக்கு பிறகு திமுக கண்டுக்காது. ஏன்னா பீகார் தேர்தலில் 60 தொகுதியில நின்னது காங்கிரஸ். ஆனா 6 தொகுதியில் தான் வெற்றி பெற்றது. அதனுடைய மவுசு என்னன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. இத்தனைக்கும் பீகார்ல கட்டமைப்பு இருக்கிறது. ஆனா அந்த கட்டமைப்பை தாண்டியும் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு செல்வாக்கு கிடையாது, அது செயல்படவில்லை. அதனால இவ்வளவு வலுவிழந்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை திமுக கண்டுக்காது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை அவருடைய அதிரடி, வெளியே போயிடுவோம் என்ற அரை கூவல், கூட்டணி ஆட்சிதான் என்று சபதம் ஏற்ற அந்த கட்சி நிர்வாகிகள் இப்படி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக போர்க்கொடி உடனடியாக என்னடா இவனுக்கு வெளியே போயிட்டு பொழுதே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? திமுக கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, எவ்வளவு தொகுதின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒரு குழுவை நியமிங்க, எல்லாத்தையும் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை குழு நியமிக்க சொல்லி இருக்குது திமுக. இப்படி ஒண்ணும் இல்லாத காலி பெருங்காய டப்பாவா இருக்கக்கூடிய காங்கிரஸை கூட குழு அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் குழு அமைச்சிருக்குது. உடனடியாக அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு திமுகவும் குழு அமைத்து இருக்கிறது. திமுகவுக்கு என்ன ஒரு எண்ணம் கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக தேர்தல சொல்லாம கொள்ளாம பிப்ரவரி மாசமே நடத்தினாலும் நடத்துவாங்க. ஏன்னா இந்த மார்ச் மாசத்துல ஒரு பட்ஜெட்டை இடைக்காலமாக விடுவாங்க மாநில அரசாங்கம். அப்படி இடைக்கால பட்ஜெட் விடுகின்ற பொழுது ஏகப்பட்ட சலுகைகளை மக்களுக்கு அறிவிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பட்ஜெட் மூலமாக நிதி மசோதாவையும் தாக்கல் பண்ணுவாங்க. அப்படி நிதி மசோதாவை தாக்கல் பண்ணாதான் அந்த பணத்தை வச்சுக்கின்னு நம்ம மாநிலத்துடைய தேர்தலை நடத்த முடியும். அதனால மார்ச் மாசம் திமுக பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு நம்ம அனுமதிச்சோம்னா இலவசங்களை வாரி வாங்கிடுவாங்க. அது மட்டும் இல்ல, பாருங்க, மக்கள் எல்லாம் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, மழை வெள்ள சேதாரம். இப்பதான் பாத்தீங்கன்னா மழை போய் கொஞ்சம் எழுந்து வராங்க. சோ மழை பாதிப்புகள் இருந்து மீண்டு வருவதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் அட்டைக்கு 10,000 ரூபாய் அறிவிச்சிருவாரு. முதல் கட்டமாக 5,000 கொடுக்கப்படும், பிறகு இரண்டாம் கட்டமாக 5,000 கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருவாரு. தேர்தல் நெருக்கத்துல 5,000 கையில கிடைக்கும், தேர்தல் நடக்கும் போது 5,000 கிடைக்கும். அப்போ அரசாங்க பணத்திலே திமுக வெற்றி பெற்றுவிடும். அதனால ஒரு இடைக்கால பட்ஜெட்டை இந்த அரசாங்கத்தை போட விடலாமா, இல்ல பிப்ரவரி மாசமே தேர்தலை வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமானது முடிவு பண்ணும். அதனால ஒருவேளை மார்ச்ல தேர்தல் அறிவிப்பதை விட நாம பிப்ரவரியிலே ஏன் தேர்தல் அறிவிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு பிப்ரவரியிலேயே தேர்தல் அறிவிச்சிட்டான்னு வச்சுக்கலாம். திமுக கூட்டணியில 15 கட்சிகள் இருக்குது. அந்த 15 கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு பேசணும், கூட்டணி தொடர்பாகவும் பேசணும். அதனால இந்த 15 கட்சிகளுடன் பேசுவதற்கு குழுக்களை விரைவாக அமைக்கணும். அதற்காக தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தொடங்க வேண்டும் என்பதற்காக திமுக பொறுத்த வரைக்கும் 2 கட்சி சார்பாகவும் குழு அமைச்சிருக்காங்க. ஆனா விசிக பெரிய கட்சி, தொண்டர் உள்ள கட்சின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கட்சியை குழு அமைக்க சொல்லியோ, இல்லப்பா தொகுதி எவ்வளவுதான் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டோ திமுக சார்பிலையும் யாரும் சீண்டல, விசிகவும் திமுக கிட்ட கேட்கவே இல்லை. காங்கிரஸை கண்டுக்கிற திமுக விசிகாவை கண்டுக்கவே இல்லை. இந்த மாற்றம் எப்போதிலிருந்து தெரியுமா? நம்ம விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுல இருந்து. ஏன்னா விசிக பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் பட்டாலும் பட்டியலின இளைஞர்கள் அதனையும். ஆனா கடந்த காலங்கள்ல விசிகாவுடன் இருந்த அத்தனை இளைஞர்களும் விஜய்க்கு ரசிகர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு விஜய் கட்சி தொடரணும்னு எல்லாரும் இடம் பெயர்ந்து விட்டார்கள். நம்ம திருமாவளவன் அவர்களால அந்த தொண்டர்களை தக்க வைக்க முடியல.
நிர்வாகிகள் இருந்துட்டாங்க. ஆனா தொண்டர்கள் அத்தனை பேரும் விஜய் பக்கம் நகர்ந்து விட்டார்கள். அதனாலதான் கடந்த காலங்களில் நீங்களாம் பார்த்திருக்கலாம், திமுக மேடைகள்ல அதிகமா திருமாவளவன் அவர்கள் தான் பேசியிருப்பார். இல்ல திருமாவளவன் கட்சியை சார்ந்த நம்முடைய ஆளுநர் சானவாசோ வன்னியரசோ இது போன்ற ஆளுமைகள் வந்து பாத்தீங்கன்னா திமுக மேடைகள்ல பேசியிருப்பாங்க. திமுக நடத்துகின்ற பொதுக்கூட்டங்களா இருக்கலாம், கண்டன ஆர்ப்பாட்டங்களா இருக்கலாம், எல்லாவற்றிலும் விசிகாவுடைய முன்னணி தலைவர்கள் இருப்பாங்க. ஏன் திருமாவளவனே இருப்பாரு. ஆனா இப்போ லேட்டஸ்டா ஒரு விழா போச்சு. அந்த விழாவில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஏறி நின்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தினாங்க. ஏன் திருமாவளவன் அவர்கள் ஏறி மேடையில் வாழ்த்தினா திமுக ஒத்துக்காதா? இல்ல திமுக இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒத்துக்க மாட்டாங்களா? இல்ல திமுக கட்சிக்காரன் ஒத்துக்க மாட்டானா? நம்முடைய கமலஹாசன் போனாரா மேடைக்கு? ஏன் திருமாவளவன் போல? ஏன் திருமாவளவன் அவர்களை விழாவுக்கு கூப்பிடல? அந்த அளவுக்கு திமுக பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்களை சீண்டவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தவேகா பக்கம் நகர்ந்து விட்டார்கள். இன்னைக்கு திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் இல்லாம சில நிர்வாகிகளுடன் தான் சுற்றி திரிகின்றார். அந்த நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு கட்சிக்கு ஆதரவா இருக்கிறாங்க. எந்த கட்சிக்குன்னு பாத்தீங்கன்னா திமுக ஆதரவா இருக்கிறாங்க. இப்ப திருமாவளவன் அவர்களே நினைச்சாலும் திமுக கூட்டணி விட்டு வெளியேற முடியாது. ரெண்டாவது, திருமாவளவன் அவர்கள் நினைச்சா கூட கூட்டணி ஆட்சி கேட்க முடியாது. கடந்த காலங்களில் கேட்டாது, ஆனா இப்போ கேட்க முடியாது. ரெண்டாவது, அதிக தொகுதிகள் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஏன் தெரியுமா? திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன பேசுதோ அதுக்கெல்லாம் தலையாட்டினார். அப்படி தலையாட்டுறது காரணமாக திருமாவளவுடன் இருந்த இரண்டாம் கட்ட தலைவர் அத்தனை பேரும் அறிவாலயத்துக்கு அடிமையாயிட்டாங்க. குறிப்பா முதலமைச்சருடைய ஆதரவாளரா மாறிட்டாங்க. இப்ப திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் துணிச்சலாக எந்த முடிவு எடுக்க முடியாது. அப்படி முடிவெடுத்தாருன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் போர்க்கொடி உயர்த்துவார்கள். தொண்டர்களும் தவேகா பக்கம் நகர்ந்து விட்டார்கள். இப்போ நிர்வாகிகளும் திமுக அடிமையாயிட்டாங்க. அப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் செல்லா காசா இருக்கின்றார். கட்சியும் கரைந்தது, நிர்வாகியும் இடம் மாறிவிட்டார்கள். நாம என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு கண்ணீர் சிந்துகின்றார். ஆனாலும் பாருங்க, எப்படியாவது நம்முடைய பழைய செல்வாக்க மீட்டு விட வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் வந்து நினைக்கிறாருங்க. அதற்காக என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், பாஜக எடுத்து சாப்பிட்டு விடும், நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும், சுயமாக முடிவெடுக்க வேண்டும். RSS இருந்து செங்கோட்டையன் அவர்களை அனுப்பி இருக்கின்றார்கள். இது பாஜகவுடைய முழு அஜெண்டாவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் மாணவராக இருக்கணும். ஒருபோது வந்து பாத்தீங்கன்னா நீங்க RSS பக்கம் போயிடக்கூடாது, பிஜேபி பக்கம் போயிடக்கூடாது, சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு அஜெண்டாவையும் பாஜக பார்த்து பார்த்து செட் பண்ணிட்டு வந்திருக்குது. அதனால தவேகா அதனுடைய வலையில விழுந்துடக்கூடாது அப்படின்னு இன்னொரு கட்சியை பத்தியே பேசுறாரு, இன்னொரு கூட்டணி பத்தியே பேசுறாரு. திருமாவளவனுக்கு தவேகா பற்றி என்ன அவ்வளவு அக்கறை? இல்ல அதிமுக பற்றி அவ்வளவு என்ன அக்கறை? இப்ப திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் என்ன அதிமுக கூட்டணியில வர போறாரா இல்ல தவேகா கூட்டணியில வர போறாரா? அவரே நினைச்சா கூட திமுக கூட்டணி விட்டு வெளிவர முடியாது. இரண்டாம் கட்ட தலைவர்களை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனை சோழி முடிச்சிருவாங்க. அந்த நிலைமையில இருக்கிறது விசிகா. ஆனா இவர் எப்ப பார்த்தாலும் அதிமுக தவேகா பற்றியே பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தவேகால் வந்து சேர்ந்த பிறகு அவர் என்னென்ன கற்பனையில உதயமாவதோ வார்த்தைகள் அத்தனையும் கொட்டி தீக்கிறாருங்க. அதுக்குதான் தவேகால் இருக்கக்கூடிய ராஜ்மோகனை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக காரணங்களுக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் வேற வேலையே கிடையாது. எங்க கட்சிக்கு அறிவுரை சொல்றதா அவங்க நினைக்கிறாங்க. ரொம்ப நன்றி தான் எங்க கட்சிக்கு அறிவுரை சொல்றது. ஆனா உங்க கட்சியை பாருங்க, இல்ல திமுக வந்து பாத்தீங்கன்னா பாஜக பக்கம் போகாதவங்களா, இல்ல RSS இயக்கமானது திராவிட இயக்கம் போன்றதுதான் அப்படின்னு அவங்க தானே பிரச்சாரம் பண்ணாங்க. இல்ல பாஜகவுடன் வந்து அவங்க கூட்டணி வைக்கலையா? இல்ல கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம், பாபர் மசூதி இடித்த பிறகு கூட திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் இல்லையா? பாஜகவுடன் கைகோர்த்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகலையா? யாருக்கு வேதம் ஓதிட்டு இருக்கிறீங்க? சோ தெரு தெருவாக பாஜகவை கொண்டு போய் சேர்த்தது திமுக. இன்னைக்கு SIR எதிர்ப்பது மாதிரி எதிர்த்துட்டு அதிகாரிகளை நியமிச்சுட்டு இன்னைக்கு தெரு தெருவாக அந்த அதிகாரியுடன் போயிட்டு SIR ஃபார்மை ஃபில் பண்ணது யாரு? திமுக. SIR வேண்டாம் அப்படின்னா ஒரு கண்டன தீர்மானத்தை சட்டப்பேரவையில் ஈட்டிருக்கலாமா இல்லையா? அதனால தவேகா பாஜக பக்கம் போயிட போகுது அப்படின்னு சொல்றதா? இன்னைக்கு பாஜக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருதோ அந்த திட்டங்களை மறைமுகமா ஆதரித்து விட்டு கள்ள உறவில் இருக்கக்கூடிய திமுக மாதிரி தவேகா கிடையாது. எந்த ஒரு முடிவா இருந்தாலும்
முதல் மாநாட்டிலேயே நாங்க பாஜக கொள்கை எதிரி, அரசியல் எதிரி யார் என்பதை முடிவு செய்து விட்டோம். அதனால எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். திருமாவளவன் அவர்களே, திமுகவுடன் இருக்கிறீங்களா, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒவ்வொரு விழாவுக்கு பாஜகவினர் தான் கூப்பிடுவாங்க. மதசார்பற்ற கட்சின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கூப்பிட மாட்டாங்க, காங்கிரஸ் ஆளுமைகளை கூப்பிட மாட்டாங்க. சோ அதனால இந்த பிஜேபியினுடைய பி டீமா இருப்பது திமுக தான். அதனால திமுக உடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ராஜ்மோகன் அவர்கள் பாத்தீங்கன்னா விசிகாவை வச்சு செஞ்சிருக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் விஜய் அவர்கள் பாஜக பக்கம் போயிட்டு போறாரு, தானா சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு ஏன் கதறாரு? தன்னை ஒரு சுய பரிசோதனை செஞ்சு கொள்ள வேண்டும். தன் கட்சியை பாத்தீங்கன்னா சுய பரிசோதனை செய்யணும். தன் கட்சியுடைய நிலைமை என்ன, தன்னுடன் இருந்த நிர்வாகி எங்க, தன்னுடைய தொண்டர்கள் எங்க, ஏன் திமுக நம்மளை மதிக்க மாட்டேங்குது அப்படின்றத ஒரு சுய பரிசோதனை செஞ்சாருன்னா திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். அடுத்த கட்சி பத்தியே சிந்தித்துக் கொண்டு இருப்பது. நம்முடைய செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பாஜகவினரை போய் சந்தித்தாரு, அவர் RSS கைகூலி என்று சொல்லுகின்ற இதே திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா யாரு, அவர் எங்க இருந்தாரு, எங்க வந்தாரு, பிறகு எங்க போய் சேர்ந்தாரு? இந்த ஆதவர்ஜுனா திமுக இடத்துல 5 வருஷம் வேலை பார்த்தார். அங்கிருந்து திருமாவளவன் கிட்ட இருந்தார். திருமாவளவனிடம் இருந்து இன்னைக்கு தவேகா வந்திருக்கிறார். அப்ப திமுக சொல்லி ஆதவர்ஜுனா அவர்களை தவேகாக்கு அனுப்பி வச்சிருக்காரா? அப்ப தவேகாவில் என்ன நடக்குதோ அத்தனை எல்லாம் உளவு பார்க்கின்றாரா? அப்ப திமுக ஆதரவாளரா நம்முடைய ஆதவர்ஜுனா அதை சொல்லுவாரா? தவேகாவில் இணைந்த ஆதவர்ஜுனா மீண்டும் விசிக தலைவரை பார்த்து ஆசி பெற்றுக் கொண்டு வருகின்றார். அப்போ ஆதவர்ஜுனா அவர்களை கூடவே இருந்து தொலை தூரத்துல இருந்து இயக்குவது திருமாவளவன் அவர்களா? அவர் சாவி கொடுக்கிறாரா? திமுக திருமாவளவனுக்கு சொல்ல திருமாவளவன் அவர்கள் ஆதவர்ஜுனா அவர்களுக்கு சாவி கொடுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் கேட்க, திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடன் இருந்த தொண்டர்கள் விஜய் பக்கம் நகர்ந்ததை வெளிக்காட்டி கொள்ளாம எப்படியாவது இதுல தவேகாவும் RSS அடையாளத்துடன் மாறி போச்சு. ஏன்னா RSS ஆட்கள் சேர்ந்துட்டாங்க. அதனால சிறுபான்மையை பொறுத்த வரைக்கும் இனி தவேகாவை நம்ப மாட்டாங்க. மீண்டும் பாத்தீங்கன்னா திமுக பின்னாடி தான் இருப்பாங்க அப்படின்னு திமுக ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இப்ப தவேகா பற்றியும் அதிமுக பற்றியும் புலம்பி தீர்க்கிறாருங்க. இதன் மூலமாவது கொஞ்சம் திமுக நம்மளை கண்டுக்காதா? கரைந்து போய் இருந்தாலும் அந்த கரைந்து போன கட்சி எவ்வளவு இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரியா தொகுதி கொடுக்க மாட்டாங்களா? காங்கிரஸை கூப்பிடுற மாதிரி நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு அல்லாடி கொண்டு இருக்கின்றார். கடந்த காலங்களில் விழிந்தா எழுந்தா போதும், திருமாவளவன் பேச்சு தான் அடிப்படும். இப்ப எங்க அடிப்படவே இல்லையே. அது மட்டும் கிடையாது, டிசம்பர் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் கூட்டத்தொடரானது நடக்க போகுது. அங்க போய் பாஜக எதிராக பேசுவாரு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு SCRக்கு எதிராக பேச போறாங்க, ரயில்வே ப்ராஜெக்டுக்கு எதிராக பேச போறாங்க. தமிழ்நாட்டை புறக்கணிக்காதீங்க, துரோகத்தை இழக்காதீங்க, மெட்ரோ ட்ரெயினை கொடுங்க அப்படின்னு தீர்மானம் எல்லாம் திமுக ஏற்றி இருக்குது. சோ அந்த தீர்மானத்துக்காக திருமாவளவனை சேர்த்துக்கிட்டு பார்லிமெண்ட்ல குரல் கொடுப்பாங்க. திமுக 4.5 வருஷம் என்ன பண்ணிச்சுன்னு அதுக்கும் தெரியாது. அது மட்டும் இல்ல, 4.5 வருஷமா நம்ம கூட இருந்து நம்ம பட்டியலின மக்களுக்கு திமுக கிட்ட இருந்து நம்ம என்ன பெற்று கொடுத்தோம் அப்படின்னு திருமாவளவனுக்கும் தெரியாது. அதனால விசிக முழுவதும் திமுக அடிமையாக மாறி போனதுனால இருந்தாலும் நம்ம வேலைக்காகாது. நம்ம இனத்தினுடைய பெருமையும் நம்ம சாதிக்காரங்களுக்கான சலுகையும் திருமாவளவன் அவர்கள் பெற்று தருவார்னு பார்த்தா கண்ணுக்கு எதிராக வேங்க வயல்ல மலம் கலந்தாங்க. பட்டியலின இளைஞர்களை வெட்டி படுகொலை செஞ்சாங்க, கையை வெட்டினாங்க, காலை வெட்டினாங்க. அது மட்டும் கிடையாது, கோயிலுக்குள்ள போகவே முடியாது, கொடி ஏற்றவே முடியாது, திமுக பொது தொகுதி கூட தராது. இப்படி திமுக ஆட்சியில ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்புகள். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எதற்குமே தீர்வு காணவே இல்லை. அப்புறம் இவர் பின்னாடி எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சலிச்சு போய் தான் இப்ப திடீர்னு தவேகா பக்கம் நகர்ந்திருக்கின்றார்கள். அங்க இளைஞர்கள் இருக்காங்க, ஆரவாரமாக டிவிகே வர கத்துறாங்க. சோ இதெல்லாம் பார்த்த பிறகு துள்ளலுடன் இருக்கக்கூடிய விசிக இளைஞர்களும் பட்டியலின இளைஞர்களும் அப்படியே மொத்தமாக நகர்ந்துட்டாங்க. இன்னைக்கு திருமாவளவன் அவர்களால வாய் விட்டு சொல்லவே முடியல. பாருங்க, அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்ற யாரும் விஜய் பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா முட்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றார். சரிங்க, உங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குது, உங்களிடம் இருந்த தொண்டர்கள் யாருமே போலையா அப்படி திருமாவளவன் கிட்ட கேட்கும்போது, தொண்டர்கள் வருவாங்க போவாங்க, ஆனால் கொள்கை பிடிப்புள்ள நிர்வாகிகள் எங்க பக்கம் இருக்காங்க, கொள்கை பிடிப்புள்ளவங்க எங்க கிட்ட இருக்கிறாங்க, போறவங்களை பத்தி எங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட கேட்கிறார். போறவங்களை பற்றி பத்திரிகையாளர்களுக்கு கவலை கிடையாது, போறவங்களை பற்றி கவலைப்பட வேண்டியது திருமாவளவன் அவர்கள். ஆனா திமுக வழக்கம் போல ஒரு 6 தொகுதி கொடுக்கும் போது அந்த 6 தொகுதியில ஏற்கனவே நின்ன விசிக நிர்வாகிகள் நிக்க போறாங்க. கட்சிக்காக உழைத்த அடுத்த கட்ட தலைவர்கள் என்ன சீட்டு கிடைக்க போதா?
இல்ல கட்சிக்காக கீழ்மட்டத்துல கொடி பிடிக்கக்கூடிய விசிகா தொண்டர்களுக்கு என்ன சீட்டு கிடைக்க போதா? அதனால பார்த்தாங்க நம்ம ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தவேகா பக்கம் நகர்ந்து விட்டார்கள். வாய் விட்டு அழலிய கண்டு தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா தன் கூடாரம் காலியாகி போச்சு என்று கண்ணீர் சிந்துகின்றார் திருமாவளவன். திமுக சீண்டாத பொழுது திருமாவளவனுடைய செல்வாக்கு சரிந்து போச்சு என்பதை நாம தெரிஞ்சுக்கலாம். நாம எதற்காக கட்சி தொடங்கணுமோ அதை உற்ற வேண்டியது. எப்ப பார்த்தாலும் இந்து மதம், எப்ப பார்த்தாலும் RSS, எப்ப பார்த்தாலும் பாஜக, எப்ப பார்த்தாலும் ஆணவசாதி, இதையே பேசிட்டு இருந்தா அவர் பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வெறுப்பா இருக்காது. அதனால சாதிக்காரனுக்கு அதிகாரத்தை பெற்று தரல, சட்டமன்ற தொகுதியில் நிற்பதற்கான வாய்ப்பை பெற்று தரல, நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரல. எப்ப பார்த்தாலும் RSS-ஆ? அட போப்பா, 30 ஆண்டு காலமா இதையே சொல்லி சொல்லி சலிச்சு போச்சுப்பா. அவரும் திமுக எதிர்த்து பேச மாட்டாரு, திமுக தவறுகளை சுட்டி காட்ட மாட்டாரு, நம்மளும் எதிர்த்து பேசினா நம்மளையும் விட மாட்டாரு. கேட்டா பாஜக வந்துரும் சொல்லிட்டு போதத்தை, அந்த பாஜக என்னும் போதத்தை காட்டி நம்மளை வாயடிப்பாரு. இங்கேயே இருக்கணும், நமக்கான வாய்ப்பு விஜய் கிட்ட கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இடம் பெயர்ந்து விட்டான். இப்ப தனிமரமா நிக்கிறாரு திருமாவளவன். திமுக சீண்டுமா? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.